வெல்கம் டு அளப்பற கூட்டம் vlogs. ஆல்ரெடி நம்மளோட இன்ட்ரோ வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளப்பற கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். இங்கே ஏதுன்னா வந்து நம்ம போகிற வழியில் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது பேர் சிவா. இதுதான் நம்ம டீமோட ட்ரிப்பு அட்வைசர்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கு இவருக்கு. இது கிடையாது இவர். இது நம்ம பிரவீன். இவர் வந்து இருப்பார், உடைய இருப்பார். இவர் பேர் திவாகர். அளப்பறை பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பேர் நம்ம vlog-ஓட ஹீரோ. இதுதான் வந்து முதலாளி பாலசுதாகரன் இவர் பேரு. இவர் பேர் ஜீவா. அளப்பால் கொடுத்துருவோம். டீம்ல 2 ஜீவா இருக்காங்க. கேமராமேன், எடிட்டர் ஒரு ஜீவா ஒருத்தர் இருக்காரு. இங்க ஒரு ஜீவா இருக்காரு. 2 ஜீவா இருக்காரு. இந்த பேர் முகிலரசன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நம்மளோட vlog-ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ. போக போக என்னன்றது நம்ம வந்து பார்ப்போம். அளப்பறை ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. ஒரு வழியா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுலாம். சரி, எங்க பார்த்து போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ? அதான் சஸ்பென்ஸ். எஸ், இப்போ ஃபுல்லா சஸ்பென்ஸா வச்சிருவீங்க போல. இப்போ அதான் மாபி ட்ரிப். மக்களுக்கு நம்ம உடனே சொல்லிட்டோம்னா அதுல என்ன ஒரு ஆர்வம் இருக்கும்? மக்களுக்கு உடனே சொல்லலாம், எங்களுக்கா சொல்லாமே. எங்களுக்கு ஆர்வம் வேணும்ல ஃபர்ஸ்ட் அப்படின்றீங்களா? இப்போ எங்க நம்ம போறோம்? சரி விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. லாஸ்ட்ல பின்னாடி யாராரு உட்காந்துருக்கா? மட்டி நம்ம அளப்பற கூட்டத்துல இருந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியல. தெரியாது யார் போயிட்டு இருக்கான் கூலிங் கிளாஸ் போட்டு தெரியல யாருன்னு. ஒரு பட்டை அடிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு நடிச்சு வந்துட்டு இருக்காரு. பின்னாடி வேணா அவனுங்க அன்வான்டட் தான், நமக்கு அவனுக்கு தேவையில்ல. நம்ம போற வழியில அன்வான்டட் கைஸ். கூட்டத்துக்குள்ள வாங்க எல்லாரும். பின்னாடி கொச கொசுன்னு பேசுறதுல வந்துட்டு இதுல கேட்குண்டா. இதுல பின்னாடி ஏதோ நொய்யின்டே இருக்காண்டா. பாலா கொஞ்சம் அமைதியா இருடா ப்ளீஸ்ரா. ஏன்டா 2025 என்னென்ன போச்சு பாத்தீங்கன்னா, கடலுக்குள்ள போன வருஷம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஃபிளைட்ல கோவா போனாங்க. கடல் மாதாக்கு வந்து 1 லட்ச ரூபா போனை வந்து அன்பளிப்பு கொடுத்துட்டு வந்துட்டாரு. 60,000. சரி, 60,000 50,000 பணம் தானப்பா. அரியர்ல போச்சுங்க எனக்கு 12 அரியர். நம்பர் பண்ணிட்டாங்க. நான் என்னங்க பண்றது? நமக்கு வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப எல்லாரும் கேட்ட எல்லாத்துக்குமே ஒருத்த பின்னாடி பதில் சொன்னோம்னே ஃபர்ஸ்ட் கேட்போம், அவனுக்கு எப்படி போயிருக்குன்னு. போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் முடிச்சுட்டு மட்டையை மட்டுமே ஆயிட்டு உட்காந்துருக்காங்க. Few moments later. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்கு நம்ம MTS பேக்கரி பைபாஸ்ல வந்துட்டான் பாரு மாப்பி. அப்புறம் வந்துட்டான். டேய் வாடா வாடா இங்க வா. என்னன்னா நம்ம வந்து கிளம்பி இப்போ வந்தாச்சு. வந்துட்டு நேராக இப்போ பாண்டிச்சேரி போறோம். காலையில 11 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பண்ண போறோம், எங்க போக போறோம், என்னென்ன பிளேசஸ் போக போறோம், அப்புறம் என்னென்னலாம் குஜார் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். கோயிலுக்கா போறோம் நம்ம. ஆமா, எந்த கோயிலுக்கு? பாண்டிச்சேரின்றது பசங்களுக்கு பொதுவாகவே ஒரு கோயில் தான். கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க டீம்ல இப்படி ஒரு ஆள் கிடையாது. இவனை இப்பயே நாங்க வந்து தூக்குறோம். எங்க டீமே கிடையாது. இவங்க வந்து இப்பதான் பாக்குறீங்க, முன்னாடி நீங்க பார்த்தது இல்லையில. காலையில 11 மணி ஆனா கோயில்ல இருப்போம். பிரகாசமா பட்டை அடிச்சு விபூதி அடிச்சுட்டு. செல்லக்குட்டியை பத்தி நான் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து அன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணாரு. என்ன சம்பவம்னா, நான் வந்து ஒரு விஷயமா வந்து வெளியே போயிட்டேன். அப்பெல்லாம் இவங்க கூட தான் இருந்தேன் ஏரியால. அப்ப வந்து டக்குன்னு நான் வெளியே போயிட்டு வந்தேன். இவனுங்க அப்பதான் வந்து வேலாம் பண்ணிட்டு பம்பரம்லாம் விளாண்டு வீட்டுக்கு போயிருக்கான். யாரு? நம்ம பிரவீன். அந்த பிரவீன் நான் கரெக்டா இவங்கிட்ட இந்த ஜீவா கிட்ட கேட்கறேன். அவன் போய் தூங்கிருப்பான். உறக்கம் போய் 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள போய் தூங்கிருப்பான் மாப்பி. அதனால வந்துட்டு நம்ம போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நான் போன் பண்ணதுக்கு எடுக்கல. சரி தூங்கிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை தட்டினா, கதையை வந்து கேர்ள்ஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு.
சொன்ன காரணம் என்ன காரணம் நீயே சொல்லுப்பா. நான் சொன்னாதான் நீ வந்து சொன்னா மாட்டிடுவல, நீங்களே சொல்லுங்க. அதுதான் சொன்னேன். என்ன பாத்துட்டு இருந்தா? இல்லம்மா அப்படி நான் அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா. ரெஸ்ட் ரூம்ல வந்து நான் வந்து டாய்லெட்ல தண்ணி காட்டு அப்படின்னு 100% அது உண்மை. இது முழுக்க முழுக்க பொய். கடையில பையன் கிடையவே கிடையாது. பாட்டுல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவா, நானு, 2 பேர் தான் இருந்தோம். கரெக்டா நாங்க உள்ள போய் கதவை தட்டுறோம். பையன் இப்படி கதவை திறந்த உடனே போன ரீல்ஸ் பார்த்துட்டு நாங்க கால் பண்றதை அப்படி தள்ளி மேல தள்ளி விட்டுட்டு அப்படியே reels தள்ளி விட்டுருக்கோம். இதுதான் உண்மை. ஆமா மக்களே, அப்ப பண்ணிட்டேன். நான் மனுஷன் தப்பு பண்ணிட்டான். அது ஒண்ணு பண்ணானா, அதுக்கப்புறம் இன்னொன்னு. ஆனா அது வந்து 18+ அது. இப்ப நம்ம சிவகுரு இவர் வந்து இன்னொரு விஷயம் பண்ணாரு. அதாவது உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படியே காட்டு பாலசுதாகர் இவனுக்கு வந்து ஒரு போட்டி. அந்த போட்டியில என்னன்னா, இவர் வந்து ஒரு டாஸ்க் செய்ய சொல்லி அவர் வந்து இன்னொரு டாஸ்க் செய்ய சொல்லி அந்த டாஸ்க்கு அவர் வந்து இவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோடனே அந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த ஃப்ரெண்டுக்கும் சண்டையாயிடும். அதெல்லாம் வந்து அந்த பிரைவசி இப்ப ஓபன் பண்ணுங்க. இதுதானே இப்ப முக்கியமானது. ஆமா, அவராது பேர் போனவரே எங்க டீம்ல பாலசுதாகரன். அவர் நம்ம கிட்ட வந்தாரு. நம்ம 1000 ரூபாய் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், முடிஞ்சா அந்த நம்பர் என்கிட்ட கொடுங்கன்னு வேற. ஆமா, எனக்கு நான் வேலையில இருக்கும்போது போன் பண்ணி கேட்டாரு. அவருக்கு வாலிப வயசு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஆமா, லைக் பண்ணுங்க, தட்டி வைங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவர் வாலிப வயசுல பல காதல் பண்றதுதான். பல காதல ஒரு காதல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படிங்க இருக்கு. அவரை தொடர்ந்து பேசினீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரலாம். அவரோட கள்ள காதலை இப்ப நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்னை உள்ள இழுக்கிறாரு. பாத்துக்கோங்க. எனக்கு அக்காங்கிற ஒரு லவ்வே இல்லைங்க. அதாவது நீ வந்து டைரக்டா அந்த கேள்வி நீ கேக்குறதுக்கு பிக்ஸ் ஆயிட்ட. அப்படி எது கேக்குறீங்க? எங்க இருக்கு இப்படி வர? அவரை டார்கெட் பண்றாரு. அவரோட தொடர்பு இப்ப வெளியே வந்துருங்கிறதுக்காக என்னைய டார்கெட் பண்றாரு. வேற எந்த இது இவர் காதலிக்கு இது தெரிஞ்சிருமோ, நம்ம மாட்டிப்போமோங்கறனால இப்ப என்னைய டார்கெட் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டாரு. பச்சையா மாட்டி பல நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்காரு. ஒண்ணு சேர்ந்ததுலயும் நான் பிரிச்சிருவானோ, பல விதமான காதல் பாட்டை வேற வச்சு பாக்குறாரு. வச்சு பாக்குறாரு. என் காதலுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காரு. பண்ண உன் காதல் உன்னிடம் சேரவில்லை என்றால் என்னிடம் வந்திருக்கிறாய். ஏன் இப்ப தூய தமிழ்ல புலவரா நீ? எதுக்கு இப்ப இப்படி தூய தமிழ்ல பேசுற? அனைத்தும் வருகிறது. நான் என்ன சொல்லட்டும்? ஏன் வராது? அப்ப உன்னிடம் இருந்து என்னிடம் வராத நண்பனே. இவர் என்ன தீராத விளையாட்டு பிள்ளை. தெரிஞ்சு ஒரு லவ் தான் எனக்கு தெரிஞ்ச. மற்றபடி யாரும் தெரியாது. ஸ்கூல்ல ஒண்ணு, காலேஜ்ல ஒண்ணு. எனக்கா? ஒரு மனிதன் என்றால் ஆன்டிஸ்ல அனைத்தும் இருக்கு. மறந்து சொல்லுங்க. நான் 18+.